Hello everyone. In this topic we can learn transformation of sentences. In transformation of sentences we have simple sentence, complex sentence and compound sentence. Actually the transformation of sentences அப்படிங்கிறது ஒரு sentence உடைய structure பொறுத்து 3 types பிரிக்கிறது. Actually இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு lesson எடுத்திருக்கேன். அதாவது sentences 4 types பிரிக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது affirmative sentence, interrogative sentence, imperative sentence and exclamatory sentence அப்படின்னு. அது content பேஸ் பண்ணி 4 types பிரிக்கிறது. இந்த transformation of sentence அப்படிங்கிறது structure பேஸ் பண்ணி நம்ம sentence simple, complex, compound அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. ஸோ அது எந்த மாதிரி structure அப்படிங்கிறது இதுக்கு மேலே பார்க்கலாம். Let's start the lesson. First one, simple sentence. Simple sentence அப்படின்றது it consists of one independent class. It talks about only one idea. So simple sentence அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு independent class தான் இதில் இருக்கும். Class அப்படிங்கிறது என்ன? Group of words சேர்ந்தது தான் ஒரு class. Actually phrase-உம் group of words சேர்ந்தது தான். What is the difference between phrase and class அப்படின்னு எடுத்துக்கிட்டா phrase அப்படிங்கிறதும் group of words சேர்ந்தது தான், classங்கிறதும் group of words சேர்ந்தது தான். பட் phrase-ங்கிறது கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்காது, ஆனால் class அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்கும். இட் ஹேஸ் அ மெயின் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். மெயின் கிளாஸ் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இது மீனிங்கை கொடுக்கும். இதில் டெஃபினட்டாக மெயின் வேர்பு இருக்கும். இட் டாக்ஸ் அபவுட் ஒன்லி ஒன் ஐடியா. ஸோ இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்கும். அது ஒரே ஒரு ஐடியாவை பற்றி மட்டும்தான் பேசும், அதிகமாக பேசாது. எக்ஸாம்பிள், சலாம் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பாய். இங்கே சலாம் அப்படிங்கிறவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸு. இதில் சலாம் அப்படிங்கிறது சப்ஜெக்டு, ஈஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பாய் அப்படிங்கிறது ப்ரெடிகேட்டு. இந்த மாதிரி கூட நம்ம பிரித்து சொல்லலாம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க சப்ஜெக்ட், அவங்கள பற்றி மீதி பேசுகிற எல்லாமே ப்ரெடிகேட். இதுதான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் இண்டிபெண்ட் கிளாஸ் அண்டு ஒன் ஆர் மோர் டிபெண்ட் கிளாஸஸ். இதில் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் ஒன்றோ இல்லை அதுக்கு மேலேயோ டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கலாம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். டிபெண்ட்னா என்ன? இந்த டிபெண்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் இல்லாமல் மீனிங் கொடுக்காது. ஸோ இந்த டிபெண்ட் இந்த இண்டிபெண்ட் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்படின்னா இப்படி சார்ந்துன்னு சொல்கிறோம்ல, சேம் அதே மாதிரி தான். சி த எக்ஸாம்பிள், சலாம் இஸ் அ பாய். சலாம் அப்படிங்கிறவன் ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவன் யார் தெரியுமா? அவன் ரொம்ப புத்திசாலித்தனமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சலாம் இஸ் எ பாய் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் கிளாஸ். இந்த டிபெண்ட் கிளாஸு இந்த இண்டிபெண்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், சார்ந்து தான் இருக்கும். அப்போது இந்த இண்டிபெண்ட் கிளாஸ் இல்லாமல் இது மட்டும் தனியாக மீனிங் கொடுக்காது. ஆனால் அந்த சலாம் இஸ் எ பாய் அப்படிங்கிற இண்டிபெண்ட் கிளாஸு கண்டிப்பாக மீனிங் கொடுக்கும். இது இல்லாமல் கூட இது மீனிங் கொடுக்கும். அதனால தான் அது இண்டிபெண்ட் தனித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹூங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். சபார்டினேட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் ஹேஸ் 2 ஆர் மோர் இண்டிபெண்ட் கிளாஸஸ். இதில் 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், சலாம் இஸ் எ பாய். சலாம் ஒரு பையனாக இருக்கிறான். அண்டு ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவன் மிகவும் புத்திசாலித்தனமான பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சலாம் இஸ் எ பாய் அப்படிங்கிறதும் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ்,
ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்டு அப்படிங்கிறத வச்சு 2மே ஜாயின் ஆகுது. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி காம்பவுண்ட் அப்படின்னா எப்படி நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கா, அதை காம்பவுண்ட் சுவருன்னு சொல்கிறோமா? ஸோ 2 வீட்டையும் இணைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சேம் அதே மாதிரி 2 மெயின் கிளாஸ் இருக்கிற சென்டென்ஸை தனித்தனியாக மீனிங் கொடுக்கக்கூடிய 2 சென்டென்ஸை ஒன்றா நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ இதில் எப்படி சிம்பிளில் வந்து காம்பவுண்ட், தென் காம்பவுண்டில் வந்து காம்ப்ளெக்ஸு சென்டென்ஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பைட் வந்ததுன்னா சிம்பிள் சென்டென்ஸில், காம்பவுண்டில் நம்ம பட்டு, எட்டு, ஸ்டில்லு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணணும் சென்டென்ஸை. இதே காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இதில் 3ல் ஏதாவது ஒன்று சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி. அவன் வறுமையாக இருந்த போதிலும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஃப்ரேஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் வருது, இதுக்கப்புறம் அவனுடைய வறுமையை பற்றி சொல்கிறான், இருந்தாலும் அவன் அதில் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்றத பற்றி சொல்லுது. அப்போ இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் வந்ததுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ அந்த இன்ஸ்பைட் ஆஃப் எடுத்துட்டு ஹீ இஸ் புவர், இந்த சென்டென்ஸோடைய டென்ஸ் என்னங்கிறது செகண்ட் பார்ட்டில் தெரிஞ்சிடும். ஹீ இஸ் ஹாப்பி அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு ஹீ இஸ் புவர், அவன் வந்து ஏழையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. எட்டு இல்லைன்னா பட்டு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஹீ இஸ் ஹாப்பி அப்படிங்கிறத எழுதிடுறோம். அதே காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்போ தோ, ஆல்தோ, ஈவன் தோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று, தோ ஹீ இஸ் புவர், அவன் ஏழையாக இருந்தாலும், ஹீ இஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட்டு, பட்டு, எட்டு, ஸ்டில்லு, தோ, ஆல்தோ, ஈவன் தோ இந்த மாதிரி வர சென்டென்ஸு எப்போவுமே வந்து ஒரு சென்டென்ஸில் 2 பார்ட் இருந்ததுன்னா ஒன்று இன்னொன்றுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் புவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. ஹீ இஸ் ஹாப்பிங்கிறத ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அப்போது ஒரு சென்டென்ஸு ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவோ இல்லை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவோ வந்து ஸ்டார்டிங்கில் இன்ஸ்பைட் ஆஃப் போட்டிருந்ததுன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். அங்கே இன்ஸ்பைட் ஆஃப் வந்ததுன்னா காம்பவுண்டில் பட்டு இல்லைனா எட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் தோ, ஆல்தோ, ஈவன் தோ இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை சிம்பிளாக ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு டியூ டு இல்லைன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப் இதில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இங்கே காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ ஸோ அண்டு ஸோ, ஸோ தட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இதே காம்ப்ளெக்ஸில் ஆஸ், சின்ஸு, பிகாஸ் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹெவி ரெயின், ஸோ அதிகமான மழை பெய்த காரணத்தினால், த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, இந்த மேட்ச் வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸு. ஸோ இப்போது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த காரணத்திற்காக, இந்த காரணத்தினால் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. அப்போது இங்கே எந்த டென்ஸுங்கிறது பார்த்துக்கோங்க. வாஸ் போட்டிருக்கா, அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது என்னவா இருக்கணும், இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி, ஸோ அதிகமாக மழை பெய்து கொண்டிருந்ததால், ஸோ அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதிகமாக மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனால் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, இந்த மேட்ச்சு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹெவி ரெயினுங்கிறது அட்ஜெக்டிவ் இருக்குது.
ஆனால் இங்கே நம்ம எடுத்து எழுதுகிறப்போ அது அட்வர்பாக மாறிடுது. ஸோ சிம்பிளில் எப்போவுமே வந்து அட்ஜெக்டிவ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வர சென்டென்ஸ்க்கு இங்கே நம்ம ஒரு நவுனாவோ இல்லைன்னா ஒரு அட்வர்பாவோ மாற்றிடுவோம். ஸோ இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி, ஸோ அதனால் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஆஸ், சின்ஸ், பிகாஸ் யூஸ் பண்ணுறோமா? அப்போ ஆஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி, மழை பெய்து கொண்டிருந்ததால். த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, த மேட்ச்சு ரத்து செய்யப்பட்டது. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பீயிங் ஆர் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. பீயிங் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஒரு வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஜெரண்ட். பீயிங் ஹங்க்ரி ஹி ஏட் ஆல் த பனானாஸ். ஸோ பசியோடு இருந்ததினால் ஹி ஏட் ஆல் த பனானாஸ், எல்லா வாழைப்பழங்களையும் அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம இங்கே பீயிங் verb ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தால் காம்பவுண்டில் அண்டு இல்லைன்னா ஸோ யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸில் ஆஸ், வென், சின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹீ வாஸ் ஹங்க்ரி, அவன் பசியோடு இருந்தான். ஸோ அதனால் ஹீ ஏட் ஆல் த பனானாஸ், அவன் அனைத்து வாழைப்பழங்களையும் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் முடியுது. இங்கே ஸோ அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸுங்கிற சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே வந்து நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளெக்ஸுக்கு இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மோஸ்ட்லி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே காம்பவுண்டுக்கு மோஸ்ட்லி நடுவில் தான் இருக்கும். நடுவில் தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்கிறது இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் சிம்பிள்லேருந்து காம்பவுண்டுக்கோ காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸுக்கோ மாற்றுறப்போ நம்ம எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே இன்னொன்றுக்கு சேர்த்து போட்டுறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளில் பீயிங் வந்ததுன்னா அதே மறுபடியும் இங்கே ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதை எடுத்துகிட்டு தான் அண்டோ அண்டு சோவோ நடுவில் போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு இல்லைன்னா ஸோ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தான் இங்கே ஆஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இங்கே கமா போட்டிருக்கு, இது கண்டிப்பாக போடணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஆன் ப்ளஸ் ஜெரண்ட் அப்படிங்கிறது வந்திருந்ததுன்னா ஆன் சீயிங் த போலீஸ் த தீஃப் ரேன் அவே. ஸோ போலீஸை பார்த்ததுனால் அந்த காரணத்திற்காக அந்த திருடன் என்ன பண்ணான், ஓடிட்டாங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸு. இதுக்கு ஆன் ப்ளஸ் ஜெரண்ட் வந்ததுன்னா இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் இமீடியட்லிங்கிறது யூஸ் பண்ணணும். த தீஃப் சா த போலீஸ் அண்ட் இமீடியட்லி ஹி ரேன் அவே. இந்த தீஃப் வந்து திருடன் போலீஸை பார்த்தான், மேலும் உடனே ஹி ரேன் அவே, அங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறது. இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு ஆஸ் சூன் அஸ் அப்படிங்கிற சபார்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் சூன் அஸ் த தீஃப் சா த போலீஸ், ஸோ உடனே இந்த தீஃபு போலீஸை பார்த்தான், ஹி ரேன் அவே, ஓடிட்டான். அதாவது அந்த விரைவில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ் சூன் அஸ் த தீஃப் சா த போலீஸ், அந்த போலீஸை இந்த திருடன் பார்த்த விரைவில் அங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சென்டென்ஸில் 2 பார்ட் இருந்து ஒரு பார்ட்டு நெகட்டிவ் இன்னொரு பார்ட் பாசிட்டிவ் வந்ததுன்னா அந்த இன்ஸ்பைட் ஆஃப், பட் ஆர் எட்டு இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும், தோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரியே ஒரு சென்டென்ஸில் 2மே நெகட்டிவோ இல்லை 2மே பாசிட்டிவோ இருந்ததுன்னா, அதாவது ஒரு சென்டென்ஸோடைய பாட்டு 2மே நெகட்டிவ் இல்லைன்னா 2மே பாசிட்டிவாக இருந்ததுன்னா இங்கே சிம்பிளில் பீயிங்கோ இல்லை வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லை ஆன்ஜெரண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதே காம்பவுண்டில் வந்து அண்டு ஸோ இந்த மாதிரி ரீசன் கொடுக்குற கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ரீசன் சிமிலராக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அது கரெக்டான ரீசனாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காம்ப்ளெக்ஸுக்கு ஆஸ், வென், சின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு
ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருந்தாலோ இல்லை ஆஃப்டருக்கு அப்புறம் ஒரு ஜெரண்ட் வந்திருந்தாலோ நம்ம வந்து காம்பவுண்டில் அண்டு இல்லைன்னா அண்டு தென் அப்படிங்கிற கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே இங்கே காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு, அதாவது இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரதுனால இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஹேவிங் லேர்ன்ட்டு இல்லைன்னா லேர்ன்டு, ஏதாவது ஒன்று. ஹேவிங் லேர்ன்ட் ஹிஸ் லெசன் ஹி வெண்ட் அவுட் டு ப்ளே. ஸோ அவன் வந்து லெசனை லேர்ன் பண்ணி முடிச்சிட்டான், லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹேவிங் லேர்ன்ட் ஹிஸ் லெசன், அவனுடைய லெசன்ஸ் அவன் வந்து நல்லா கற்றுக்கிட்டான். அப்புறம் ஹீ வெண்ட் அவுட் டு ப்ளே, அதனால தான் வந்து அவன் விளையாட போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதே வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம மாற்றுறப்போ ஹி லேர்ன்டு ஹிஸ் லெசன்ஸ். ஸோ இப்போ லேர்ன்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கிறதுனால தான் அப்படியே நம்ம போட்டுட்டோம். ஹி லேர்ன்டு ஹிஸ் லெசன்ஸ் அண்டு தென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அண்டு தென் அதுக்கப்புறமா ஹி வெண்ட் அவுட் டு ப்ளே, அவன் வெளியே விளையாட போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதே வந்து காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் ஹீ ஹேட் லேர்ன்டு ஹிஸ் லெசன்ஸ், அவன் வந்து அவனுடைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஹீ வெண்ட் அவுட் டு ப்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ ஹேட் லேர்ன்டுன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வு. ஸோ அதனால தான் ஆஃப்டர் ஹீ ஹேட் லேர்ன்டு ஹிஸ் லெசன்ஸ், அவன் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் விளையாட போனான் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 6th டைப், TOO2 அப்புறம் 2 அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ TOO2 அப்புறம் அந்த சென்டென்ஸில் கொஞ்சம் ஒரு 1 or 2 வேர்ட்ஸுக்கு அப்புறம் 2 அப்படிங்கிறது வரும். அந்த மாதிரி வந்தால் இந்த TOO2க்கு பதிலாக காம்பவுண்டில் வெரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், அண்டு ஸோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதே வந்து காம்ப்ளெக்ஸில் ஸோ தட்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் சி, ஹீ இஸ் டூ ஓல்டு டு ஒர்க், அவன் வந்து ரொம்ப வயசானவராக இருக்கார் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பார்த்திங்கன்னா இங்கே 2 வந்திருக்கு, இன்னொரு 2 வந்திருக்கு. அதே காம்பவுண்டில் நம்ம மாற்றுறப்போ ஹீ இஸ் வெரி ஓல்டு, ஹீ இஸ் டூ ஓல்டுக்கு பதிலாக வெரி ஓல்டுன்னு எழுதிடுறோம். ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸு. அதுக்கப்புறமா அண்டு ஸோ அப்படிங்கிறது எழுதுகிறோம். வெரி அண்டு ஸோ ஹீ கேனாட் ஒர்க்கு. ஸோ ஹீ இஸ் வெரி ஓல்டு, அவன் ரொம்ப வயசானவனாக இருக்கான், அதனால தான் அவனால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது. அதே காம்ப்ளெக்ஸில் நம்ம சொல்கிறப்போ ஹீ இஸ் ஸோ ஓல்டு, ஹீ இஸ் ஸோ ஓல்டு தட், ஸோக்கு அப்புறம் ஓல்டுக்கு அப்புறம் தட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ இஸ் ஸோ ஓல்டு தட் ஹீ கேனாட் ஒர்க், ரொம்ப அதிகமாக வயசானவளாக இருக்கிறதுனால அவனால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆஃப் இல்லைன்னா இன்கேஸ் ஆஃப் இல்லைன்னா வித்தவுட்டு, இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரணும். இந்த மாதிரி சிம்பிளில் வந்ததுன்னா நம்ம காம்பவுண்டில் ஆர் இல்ஸ் இல்லைன்னா அதர்வைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதே வந்து காம்ப்ளெக்ஸில் இஃப் இல்லைன்னா அன்லெஸ்ஸுங்கிற கண்டிஷனல் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமானது. வித்தவுட் ஆடிங் த சுகர் த டிஷ் வில் டேஸ்ட் பேடு, இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸு. ஸோ சுகர் ஆட் பண்ணாமல் இருந்தால் இந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காது, பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே வந்து நம்ம காம்பவுண்டில் எழுதுகிறப்போ யூ மஸ்ட் ஆட் சுகர், இங்கே கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். ஆர் த டிஷ் வில் டேஸ்ட் பேடு, அந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட்டு பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆர்னா அல்லது அப்படின்னு யூஸ் பண்ணுறது. இதே இந்த சைடு அதாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஃப் ஆர் அன்லெஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கண்டிஷனலுக்காக இஃப் யூஸ் பண்ணுறது. இஃப் யூ ஆட் சுகர், நீ சுகரை ஆட் செஞ்சினா த டிஷ் வில் நாட் டேஸ்ட் பேடு,
அந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது பேடாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இது கண்டிஷன் கிளாஸஸ். கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன? இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது நீ வந்து நல்லா படித்தா நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே கண்டிஷ்னலாக ஏதாவது சொல்லி அதுக்குண்டான எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். இஃப் யூ ஆட் சுகர், நீங்கள் சுகர் ஆட் செஞ்சீங்கன்னா த டிஷ் வில் நாட் டேஸ்ட் பேடு. ஸோ இந்த டிஷ் ஓன் டேஸ்ட் பேடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த டேஸ்ட்டு பேடாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சேம் அதே சென்டென்ஸு வித்தவுட் இல்லாமல், சேம் அதே மாதிரி மாடலில் வித்தவுட் இல்லாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது இந்த டைப்பு. இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ரன்னிங் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ். அதாவது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு நிகழ்வு நடந்ததுனால், இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன? இந்நிகழ்வினால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுனீங்க அப்படின்னா யூ கேன் கேட்ச் த பஸ், உங்களால் அந்த பஸ்ஸை பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதே காம்பவுண்ட் சென்டென்ஸாக நம்ம மாற்றுறப்போ யூ ரன் ஃபாஸ்ட். இங்கே ஏன் ரன் அப்படிங்கிறது போட்டிருக்கோன்னு தெரியுதுங்களா? இங்கே யூ கேன் கேட்ச் த பஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால தான் நம்ம இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறோம். யூ ரன் ஃபாஸ்ட், ஆர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணணும், ஆர் அல்லது யூ கேனாட் கேட்ச் த பஸ், உங்களால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. அதே காம்ப்ளெக்ஸில் இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட், நீங்கள் வேகமாக ஓடுனீங்கன்னா யூ கேன் கேட்ச் த பஸ், இந்த பஸ்ஸை நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பிசைட்ஸ் ஆர் இன் அடிஷன் டு அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆனதுன்னா சிம்பிளில் நம்ம காம்பவுண்டாக மாற்றுறப்போ நாட் ஒன்லி பட் ஆல்சோ இல்லைன்னா அண்டு ஆல்சோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதே வந்து காம்ப்ளெக்ஸுக்கு அஸ் வெல் அஸ் அல்லது ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற சபார்டினேட் கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். See the example. Besides being a doctor, Kavi is a singer. ஸோ இங்கே பிசைட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? மேலும், எக்ஸ்ட்ரா ஒரு ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அதை மேலும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த பிசைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். ஸோ பிசைட்ஸ் பீயிங் எ டாக்டர், ஒரு டாக்டராக இருக்கிறான் கவி, இருந்தாலும் இன்னும் மேலே அவள் ஒரு சிங்கராகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அதே சென்டென்ஸை காம்பவுண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ கவி இஸ் நாட் ஒன்லி எ டாக்டர், கவி அப்படிங்கிறவ டாக்டர் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ அது மட்டும் இல்லை, ஆனால் மற்றும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு சிங்கராக இருக்கா. கவி இஸ் நாட் ஒன்லி எ டாக்டர் பட் ஆல்சோ எ சிங்கர். அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக நம்ம எழுதுகிறப்போ கவி இஸ் எ டாக்டர் அஸ் வெல் அஸ் அ சிங்கர் அப்படின்னு எழுதலாம். கவி வந்து ஒரு டாக்டர், அது கூடவே ஒரு சிங்கராகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதுறது. நெக்ஸ்ட்டு ஒரு அட்ஜெக்டிவ் வந்தது அப்படின்னா, அட்ஜெக்டிவில் ஒரு சென்டென்ஸ் வருது சிம்பிளில் அப்படின்னா நம்ம காம்பவுண்டில் அண்டு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸில் ஹூ விச் வேர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், இட் வாஸ் எ ப்ளூ ஷர்ட் அப்படிங்கிற சிம்பிள் சென்டென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எ ப்ளூ ஷர்ட், ஷர்ட் அப்படிங்கிறது நான், இங்கே ப்ளூ ஷர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அதே வந்து காம்பவுண்டில் நம்ம மாற்றுறப்போ இட் வாஸ் எ ஷர்ட் அண்ட் இட் வாஸ் ப்ளூ, அது ஒரு ஷர்ட்டு, மேலும் அது வந்து ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே வந்து காம்ப்ளெக்ஸில் இட் வாஸ் எ ஷர்ட் விச் வாஸ் ப்ளூ, இது ஒரு ஷர்ட்டு, எந்த ஷர்ட் தெரியுமா, இந்த ஷர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எந்த ஷர்ட்னா அது ஒரு ப்ளூ கலராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர் டு, 10th எக்ஸசைஸ், அதாவது 10th டைப்பு. இன் ஆர்டர் டு அப்படிங்கிறது வந்ததுன்னா காம்பவுண்டில் அண்டு சோங்கிறது போடணும், காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இன் ஆர்டர் டு அப்படிங்கிறது வந்ததுன்னா சிம்பிளில் காம்பவுண்டாக மாற்றுறப்போ அண்டு ஸோ, இங்கே ஸோ தட் அப்படின்னு பார்த்தோமா, அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹி ஒர்க்டு ஹார்ட் இன் ஆர்டர் டு கெட் மோர் மார்க்ஸ்.
இவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். ஸோ இன் ஆர்டர் டு அப்படின்னா இந்த காரணத்திற்காக, எதுக்காக? டு கெட் மோர் மார்க்ஸு. ஸோ நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ இதே வந்து காம்பவுண்டில் ஹீ ஒர்க்டு வெரி ஹார்ட், அவன் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணான். அண்டு ஸோ அதனால் ஹீ குட் கெட் மோர் மார்க்ஸ், அவனால் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதே வந்து காம்ப்ளெக்ஸில் he worked so hard that he could get more marks. இங்கே பார்த்தீங்கன்னா so that, ஸோ இந்த ரெண்டு கன்ஜங்ஷனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ he worked so hard that he could get more marks. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. see here I have given you some tips. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதே காம்பவுண்டாக இருந்ததுன்னா அந்த இன்ஸ்பைட் ஆஃப் தூக்கிட்டு நடுவில் பட்டுங்கிறத போடணும், இல்லைன்னா எட்டு. இது சென்டர்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு புரியணுங்கிறதுனால. அதே இங்கே காம்ப்ளெக்ஸில் தோ அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வந்ததுன்னா இது எப்போவுமே பிகினிங்கில் வரும் தோங்கிறது, இந்த பட்டுங்கிறது நடுவில் வரும். அதே வந்து டியூ டு, பீயிங், ஹேவிங் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம ரீசன் சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம மோஸ்ட்லி காம்பவுண்டில் அண்டு இல்லைன்னா அண்டு ஸோ யூஸ் பண்ணுறோம். அதே காம்ப்ளெக்ஸில் ஆஸ், வென், சின்ஸ் இந்த மூணில் ஏதாவது யூஸ் பண்ணுறோம். இதை ரெண்டு நெகட்டிவோ ரெண்டு பாசிட்டிவோ இருக்கும் இந்த சென்டென்ஸு. அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். See here, I have given you some practice worksheet. Let us solve it. First one, besides being a singer, she is also a dancer. Rewrite as a compound sentence. ஸோ இப்போ இங்கே இருக்கிற சென்டென்ஸை எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறது? ஸோ பிசைட்ஸ் அப்படிங்கிறது வந்தால் என்ன போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன? ஷீ. ஷீ இஸ் நாட் ஒன்லி எ சிங்கர் but also a dancer. See, so simple. Next, Praveen ran into the field so that he might congratulate the winners. ஸோ இதை வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டு டைப்பில் எழுதலாம். ஒன்று, பிரவீன் ரேன் இன்டு த ஃபீல்டு, இந்த so that இருக்கு இல்லையா, இந்த so that எடுத்துட்டு ஃபார் congratulating the winners, ஐஎன்ஜி போட்டு the winners அப்படிங்கிறது மட்டும் போடலாம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். பிரவீன் ran into the field for congratulating the winners, அவ்வளோதான் சிம்பிள். இல்லைன்னா on account of congratulating the winner பிரவீன் ran into the field அப்படி கூட நம்ம எழுதலாம். on account அப்படின்றது போட்டிங்கன்னா winners போட்டுட்டு பிரவீன் ran into the field. Next, the mountain was steep but he was able to climb it. பட் வருதா? ஸோ பட் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி எழுதணும்? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா முன்னாடி தோ மட்டும் போட்டுட்டு நடுவில் இருக்கிற பட்டை அடித்து விட்டுட்டு அதை கமாவாக மாற்றிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஸ்மிதா கேரிட் அவுட் த சர்வே அண்ட் ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட்டு. இதை சிம்பிளாக எழுதணும். ஸோ இதுக்கு நீங்கள் இப்படி எழுதலாம், கேரிங் அவுட் த சர்வே
ஆக்சுவலி கேரிங்கை விட ஹேவிங் கரெக்டாக சூட் ஆகும். ஹேவிங் carried out the survey கமா போட்டு ஸ்மிதா and presented her report. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே அண்டுங்கிறது எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு, அன்லெஸ் யூ ஹாவ் எ வேலிட் பாஸ்போர்ட் யூ கேனாட் லீவ் த கண்ட்ரி. இதை காம்பவுண்டாக மாற்ற சொல்கிறாங்க. அன்லெஸ் அப்படிங்கிறது வந்தால், அன்லெஸ் ஆர் இஃப் அப்படிங்கிறது வந்தால் நடுவில் ஆர் போட்டு எழுதணும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அதை நீங்கள் யூ ஷுட் ஹாவ் அன்லெஸ் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு யூ ஷுட் ஹாவ் எ வேலிட் பாஸ்போர்ட் ஆர் அப்படிங்கிறது போட்டுட்டு, பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் ஆர் போட்டுட்டு யூ கேனாட் லீவ் த கண்ட்ரி அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். ஸோ அன்லெஸ் அப்படிங்கிறத அடிச்சுட்டு யூக்கு அப்புறம் ஷுட்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் நாட் த வே டு ஆன்சர். இதுக்கு திஸ் இஸ் நாட் த வே in which to answer. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில எக்ஸசைஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லே சேம் அந்த ஒர்க் ஷீட்டோட நான் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் இட் வித் யுவர் ஆன்சர்ஸ். Thank you so much. If you have any doubts, you can comment it in your comment section. Thank you so much.